ரோஹிணி வயிற்றில் வளர்கிற குழந்தை தான் இப்போ விஜயோடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாகவே மாறப்போகுது. அப்படி விஜயா பண்ண விஷயம் என்ன? இதனால் ரோஹிணி திருப்பி கொடுக்க போகிற அடி என்ன? அப்படியே விஜயா பண்ணின விஷயம் என்ன? இதனால் விஜயாவுக்கே எதிராக திரும்ப போகிற விஷயமும் என்ன? அதாவது முத்து மீனா இவங்க 2 பேரும் எப்போதும் தன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் ஸ்ருதி ரவி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த ஸ்ருதியும் ரவியையும் பார்த்துட்டு இங்கே விஜயாவும் அம்மா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வராங்க. ரொம்ப டயர்டாகவும் இருக்குன்னு சொல்லும்போதும் நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி மீனாவும் வீட்டில் இல்லை, முத்துவும் வீட்டில் இல்லை, நீங்கள் தானே வீட்டில் இருக்கீங்க, அப்போ நீங்கள் தானே ஏதாவது சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் காலையிலே சமைச்சு வச்சுட்டு போனா, அதை தான் நானும் அவரும் மதியமும் சாப்பிட்டோம், காலையிலையும் சாப்பிட்டோம், இப்போ நைட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரல. அப்படி இருக்கும்போது நீங்களாவது ஹோட்டல்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்லன்னு சொல்லும்போது ஹோட்டல்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரத்துக்கு ரொம்ப நேரம் இல்லை ஆண்டி, ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து ஹோட்டலில் நிறைய கூட்டம் வந்துச்சு, எல்லாமே தீர்ந்து போச்சு, எதுவுமே எக்ஸ்ட்ரா கூட இல்லை, அதனால தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. சரி ரவி, எனக்கும் ரொம்ப பசிக்குது, நீ போய் ஏதாவது சமைக்கிறியான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மீனா வந்துடுவா, அவன் எதுக்காக போய் கிச்சனில் கஷ்டப்படணும், மீனா வந்ததும் மீனாவே சமைச்சு எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது பாவமா அண்ணி, நானே போய் ஏதாவது பார்த்துக்கிறேன்னு அங்கேருந்து ரவி போயிடுறாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் மீனா வீட்டுக்கு வராங்க. ஏன் மீனா, இன்னும் நைட்டு வரைக்கும் ஊர் சுற்றிக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, நானும் மீனா ஊர் சுற்றினதுனால தானே இந்த வீட்டில் திரும்ப வந்து இங்கே இருக்க முடிஞ்சுது, உங்கள் பையன் உழைப்புன்னு ஷோரூமில் மட்டுமே இருந்ததுனால தானே இந்த வீடு கைவிட்டு போகாமல் இருந்துச்சுன்னு முத்து சொல்லும்போது விஜயாவா எடைச்சு போய் நிற்கிறாங்க. மீனா நீ உள்ளே போ மீனா, ரொம்ப டயர்டாக இருக்கும், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, இப்படி மேடம் வந்துட்டு காலையிலே கிளம்பி போயிடுவாங்க, நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க, வீட்டில் இருக்க மற்ற வேலைகள்லாம் யார் பார்க்குறதுன்னு சொல்லி கேட்க, ஏன் விஜயா நீ வீட்டில் காலையிலேருந்து சும்மா தான் இருக்க, ஒன்று டிவி பார்க்குற இல்லைன்னா ஃபோன் பேசுகிறேன், இதை 2 தவிர்த்து நீ வேறு எதையுமே பண்ண மாட்டேன், அப்படி இருக்கப்போ வீட்டில் மற்ற வேலைகளாவது பார்க்கணும்ல, அதையும் எதையும் செய்ய மாட்டேன்னா என்ன விஜயா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அம்மாவுக்கும் கால் வலிக்கும் முடியலைல்ல, ஏன்னா அவங்க எப்பவும் சொல்கிற ஒரே காரணம் அது மட்டும்தானே, நாங்களே பார்த்துக்குறப்பான்னு முத்துவும் சொல்கிறாங்க, ரவியும் சொல்கிறாங்க. மீனா சாப்பிட ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் வாங்க அப்படின்னு அங்கேருந்து ஸ்ருதி கூப்பிடுறாங்க. மீனாவும் போயிட்டு சாப்பிட்றாங்க. எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு போய் தூங்க போகிற சமயத்தில் தான் எங்கள் விஜயா மீனாவை பார்க்குறாங்க. ஏய், இந்த வீட்டில் என் பிள்ளையவே நீ இங்கே கிச்சன் வரைக்கும் வந்து வேலை பார்க்க விடுறல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அவர் ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வச்சிங்க, அவர் படித்ததும் அதுதான், அப்படி அவர் இங்கே வந்து கிச்சனில் வேலை பார்க்குறது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவரை படிக்க வச்சிருக்க கூடாது, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து சத்தம் போட்டு என்னாக போகுது அப்படின்னு மீனா சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போக விஜயாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அடுத்த நாள் காலையிலையும் விஜயா கிளம்புறாங்க. விஜயா கிளம்புறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் வந்துட்டு முன்னாடி சத்தம் போடுறாங்க. யாருன்னு பார்த்துட்டு கதவை ஓப்பன் பண்ணால் ரோஹிணியாக இருக்குது. ரோஹிணி இப்படி சத்தம் போட்டு ஒரு நாள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அது புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை, ஏன் இப்படி இங்கே வந்து கத்துறாங்கன்னு யோசனை பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. உள்ளே வர ரோஹிணி எல்லார் முன்னாடியும் அங்கே விஜயாவை பார்க்குறாங்க. பக்கத்துலேயே அங்கே மீனாவையும் பார்க்குறாங்க, முத்துவையும் பார்க்குறாங்க, ரவி ஸ்ருதின்னு எல்லாருமே இருக்காங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படி நாங்கள் விஜயா கேட்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய லட்சணம் என்னன்னு இந்த வீட்டில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட உடனே எங்கள் விஜயாவுக்கு வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏய், இங்கே நின்று கத்துனதெல்லாம் போதும், முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு விஜயா சொல்ல, நான் இதுக்கு போகணும் ஆண்டி, நான் எந்த தப்பும் பண்ணலையே, தப்பு பண்ணதுக்கு நான் தண்டனை தனியாக அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன், அதை தாண்டி இன்னும் எனக்கு தண்டனை என்ன வகையில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அங்கே ரோஹிணி கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே விஜயா வந்துட்டு எதுவுமே பேசாமல் பயந்தபடி நிற்க, விஜயா உன் முகத்தில் இருக்க இந்த பதட்டத்தை பார்க்கும்போது நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கன்னு தான் தோணுது, என்னம்மாச்சு அப்படின்னு அண்ணாமலை இங்கே ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க. அங்கே நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், என் வாழ்க்கைக்கான பொய் சொன்னேன், மனோஜை ஏமாத்தினேன், உங்கள் எல்லாரையும் ஏமாத்தினேன், கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இந்த வீட்டில் இருக்க முத்து மீனான்னு யாரையும் மதிக்கலை, அவங்க மேலேயும் நான் கோவப்பட்டு அவங்களுக்கு எதிராகவும் நிறைய விஷயத்த பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த வீட்டில் என் வாழ்க்கையை நான் தக்க வச்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். ஒரு கட்டத்தில் அது எல்லாமே தப்புன்றதையும் நான் புரிஞ்சுட்டேன், ஆனால் அதுக்கு பிறகு நான் பழி வாங்கணுன்றதுக்காக இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்துட்டு சகிச்சிட்டு வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. மனோஜ், எல்லாம் இது உனக்கு தெரிஞ்சதாக நடந்ததா தெரியாமல் நடந்ததா? ஏன்னா அன்றைக்கி ஷோரூமில் இருக்கும்போதே எல்லார் முன்னாடியும் அங்கே ஃபோனில் மைக்கில் எல்லார்கிட்டையும் என்னை அசிங்கப்படுத்தி பேசினாங்க, அப்போ கூட நீ அமைதியாக தானே இருந்த மனோஜ், எனக்காக ஒரு வார்த்தை பேசலே,
நான் பண்ண ஒரே தப்பு எனக்கு நடந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை மறைச்சு உன்னை கல்யாணம் பண்ணது மட்டும்தான். அதை தவிர்த்து நான் வேறு எந்த தப்பு பண்ணலையே மனோஜ். ஆனால் நீ அதையும் ஏற்றுக்க மாட்ற, என்னையும் ஏற்றுக்க மாட்ற. இப்படி எதையுமே ஏற்றுக்காம எனக்கு ஏன் மனோஜ் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கேன்? இப்போ வரைக்கும் நான் உன்னை நீ வேணும், உன் கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டு பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் அப்படி ஓடி வர்றதுனால தான் என்னோட அருமை உனக்கு புரியலையோ? அப்படிலாம் இருந்தால் சொல்லிட மனோஜ். உன் பின்னாடி நான் என்றைக்குமே வரமாட்டேன். அதே நேரத்தில் நீ என்னை தேடி வரும்போது நான் உன் பக்கத்தில் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு அங்கே ரோஹிணி சொன்னதுமே, ஏய் உன்னே எதுக்கு நீ என் பிள்ளை தேடி வரணும்? அதுக்கான அவசியமே இல்லை. நீ மட்டும் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, அவன் வாழ்க்கை எப்படி நான் மாற்றி காட்டேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, நீங்கள் எப்படியா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவீங்கன்னு நல்லா தெரியும் ஆண்டி. உங்களை நம்பி மனோஜ் வாழ்க்கையெல்லாம் என்னால் விட்டுட்டு போக முடியாது. நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக மனோஜை விட்டுட்டு என்னால் தூரவும் போக முடியாது. மனோஜ், என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நீ தானே அப்பா அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் அமைதியாக இருக்க. அமைதியாகவே இரு மனோஜ், அமைதியாகவே இரு. எப்போ எதை கேட்டாலும் அமைதியாகவே இருக்கிறதானே. உங்கள் அம்மாவுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லை. என்னைக்கு உங்கள் அம்மாவுக்கு பயப்படாமல் நீ ஒரு முடிவு எடுக்கிறியோ அன்னைக்கு தான் நீ நல்ல மனுஷன், நல்ல ஆம்பளை. ஒரு குழந்தைய கொடுத்துட்டா மட்டும் நீ ஒரு நல்ல ஆம்பளை கிடையாது அப்படின்னு அங்கே ரோஹிணி சொல்லும்போது, என்னடி சொன்ன அப்படின்னு அடிக்க கையை உங்குறாங்க விஜயா. அதை பார்த்து எங்கள் ரோஹிணி கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுனீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு அங்கே மீனா பக்கத்தில் போகிறாங்க. கையெடுத்து கும்பிட்டே மீனா அழுகிறேன், என்னை மன்னிச்சுங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுக. என்னாச்சு ரோஹிணி, நீங்கள் திடீர்னு இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்ல, இந்த வீட்டில் நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். எத்தனையோ தடவை உங்களையும் முத்துவே நான் அசிங்கப்படுத்தியிருக்கேன். என்னால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, உங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை வந்திருக்கு, உங்கள் தம்பிக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வரைக்கும் என்கிட்டையும் சரி என் குழந்தைகிட்டையும் சரி நீங்கள் ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் ஆறுதலாகவும் இருக்கீங்க. இதை விட எனக்கு வாழ்க்கையில் வேறு என்ன தண்டனை வேணும் அப்படின்னு அங்கே ரோஹிணி சொல்லும்போது, பார்லர் அம்மாவா இப்படி பேசுகிறதுன்னு முத்து திகைச்சு போய் பார்க்க ஸ்ருதி பக்கத்தில் வராங்க. ஸ்ருதி, ரவி, இந்த வீட்டில் எது தப்புனாலும் அது தப்புன்னு முகத்துக்கு நேராக சொல்கிற ஒரே ஆள் நீங்கள் 2 பேர் தான். அந்த வகையில் உங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தப்புனா தப்பு, கரெக்டுனா கரெக்டு, இப்படி தான் வாழணுன்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உங்களுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கும். என்றைக்கும் யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க, நீங்கள் நீங்களாகவே இருங்க அப்படின்னு அங்கே ரோஹிணி சொல்கிறாங்க. இப்படி இவ்வளோ தூரம் வீட்டுக்கு வந்து நீங்கள் கோபப்படுறதுக்கும் எங்ககிட்ட இப்படி பேசுகிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு அங்கே ஸ்ருதி கேட்குறாங்க. நிறைய காரணம் இருக்குது ஸ்ருதி, நிறைய காரணம் இருக்குது. இதோ நான் இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு முதல் காரணமே ஆண்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பண்ண வேலைக்கு இவங்களை நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு கோபத்தில் கத்தவும் செய்கிறாங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அங்கே ஸ்ருதியும். அப்போ தான் ரோஹிணி விஷயத்த சொல்கிறாங்க. மீனாவும் அப்போ தான் ரோஹிணி சொல்கிறாங்க, விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பண்ணிட்டு தான் அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்த அந்த பெல்ட் எடுத்து விஜயாவை அடிக்க கையை உங்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க முத்து, ரவின்னு எல்லாரும் ஓடி வந்து தடுக்கவும் செய்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனாவும் கேட்குறாங்க. அதே நேரத்தில் விஜயாவுக்காக எங்கள் ஸ்ருதியுமே பேசுகிறாங்க. என்னை விடுங்க, எல்லாரும் விடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறேன் எங்கள் ரோஹிணியும். அப்போது என் வயிற்றில் இருக்க குழந்தை அழிஞ்சு போயிருந்தா அப்போ நான் இவங்களை அடிக்கிறது சரியா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க ரோஹிணி அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் கேட்க, இவங்க சிட்டிக்கிட்ட சொல்லி சிட்டி மூலமாக என் வயிற்றில் இருக்க குழந்தைய அழிக்க இவங்க சிட்டிக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்டதுமே எங்கள் ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இந்த விஷயத்தை கேட்டதுமே இந்த வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்கும்போது தான் இங்கே ரோஹிணி விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம், என் வயிற்றில் இருக்க குழந்தை இந்த வீட்டு வாரிசு. இந்த வீட்டு வாரிசாக இருக்கிறனால நான் இங்கே மனோஜுக்கு டிவோர்ஸ் கொடுக்கல. மனோஜுக்கு டிவோர்ஸ் கொடுக்காதனால மனோஜுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியலை. அந்த கோபத்தில் என் வயிற்றில் இருக்க குழந்தை அழிஞ்சிட்டுனா நான் இனி யாருக்காக எங்கள் மனோஜு கூட சேர்ந்து வாழ போகிறேன்? குழந்தையே இல்லாதப்போ அவன் ஈஸியாக டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லி அந்த சிட்டிக்கிட்ட பணம் கொடுத்த ஆட்களை ஏற்பாடு பண்ணி என்னை ஆக்சிடென்ட் பண்ண வைக்கணும்னு நினச்சது இந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, இல்லைங்க அவள் பொய் சொல்கிறான், நான் எதுக்காக இதெல்லாம் பண்ண போகிறேன், அதெல்லாம் நான் எதுவும் பண்ணலைங்க அப்படின்னு ஓடி போயிட்டு அங்கே விஜயா அங்கே அண்ணாமலையை பார்த்து சொல்ல, என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்ல, அப்பா அவள் ஏற்கனவே நிறைய பொய் சொல்வான், அம்மா போய் எதுக்குப்பா இதெல்லாம் பண்ண போகிறாங்க, அம்மாலாம் இப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லை, அம்மா தான் இப்படி பண்ணாங்கன்னு இவ பொய் சொல்லி நம்மளை ஏமாற்ற பார்க்குறாப்பா, நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு மனோஜ் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண, இப்போ கூட நீ உங்கள் அம்மாவை ரொம்ப நம்புறல மனோஜ் அப்படின்னு ரோஹிணி வந்துட்டு மனோஜை திட்டவும் செய்கிறாங்க. திட்டிட்டு
நான் இந்த விஷயத்தில் போய் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, ரோஹிணி உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு மீனா கேட்க, ஆமாம் மீனா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஆமாம், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு அங்கே ஸ்ருதி கேட்குறாங்க. நாங்கள் என்ன தான் எவ்வளோ தப்புக்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு இந்த விஷயத்த சொன்னதே எங்கள் சத்யா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் மீனா, சத்யா தான் இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றினதும் கூட அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டுக்கு வந்தப்போ என் புருஷன் மேலே இருக்க தப்பை மறைக்க நான் அங்கே சத்யாவை அடித்தேன். ஆனால் இன்னைக்கு சத்யா தான் என்னை இந்த அளவுக்கு காப்பாற்றவும் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டவுடனே மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க, இதை பார்த்துக்கிட்டு இருக்க எங்கள் விஜயா கோவம் வந்து, ஓ இதில் அவனும் வேற கூட்டா அப்படின்னு அங்கே விஜயா சொல்லும்போது, போதும் நிறுத்துங்க அப்படின்னு அங்கே ரோஹிணி கத்துறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் சொல்லுங்கள், நான் இவங்களை அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பக்கத்தில் வர அண்ணாமலை குடும்பம் அது அப்படின்னு வாங்கவும் செய்கிறாங்க. இல்லைங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்கன்னு சொல்லும்போது, அங்கே அண்ணாமலை இங்கே எல்லார் முன்னாடியும் விஜயாவை போட்டு பெல்ட்டால் தாக்கவும் செய்ய, விஜயா கத்தி கதறி கூப்பாடு போட்டு கதறவும் செய்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்க முத்துவும் ரவியும் ஓரளவுக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாமல் தன்னுடைய அப்பாவை வந்துட்டு இங்கே சமாதானப்படுத்தவும் செய்கிறாங்க. விஜயா அழுதுகிட்டே கிளம்பி நிற்க, எப்படி உன்னால் இவ்வளோ கீழ்த்தனமான ஒரு வேலையை பார்க்க முடிஞ்சது விஜயா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கண்டபடி திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோஹிணி கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயோ அங்கிள், எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை, ஆனால் இவங்களால எப்படி இதெல்லாம் பண்ண முடிஞ்சது? மனோஜ் என் பிள்ளைன்னு சொல்கிறது மட்டும் இங்கே சரியாயிடாதே. மனோஜுடைய வாரிசு எப்படி அவங்களால ஏற்றுக்க முடியாமல் போக முடியும் அப்படின்னு அங்கே ரோஹிணியை சொல்ல, ரோஹிணி உண்மையிலே நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் இந்நேரம் உங்கள் வயிற்றில் இருக்க வாரிசை அவங்க தூக்கி வச்சு கொண்டாடிருந்திருப்பாங்க. ஆனால் அப்படி எதுவும் இல்லையே அப்படின்றதுனால தான் அவங்க அந்த கோவத்தை இப்படி காட்டுறாங்க. ஆண்டி, உங்களுக்கு பணம் தான் முக்கியமா? பணம்னு எப்போதும் பணத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறீங்க. அந்த பணம் தான் முக்கியம்னா நீங்கள் அந்த பணத்தோடைய குடும்பம் நடத்திருக்கலாமே. எதுக்கு 3 பசங்களை பெற்றுக்கணும், எதுக்கு 3 பசங்களை கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், இப்போ அந்த பசங்களுக்கு வர வாரிசை வேண்டான்னு இதுக்கு சொல்லணும் அப்படி நாங்கள் ஸ்ருதி எதிர்ட்ட அவமானப்பட்டு நிற்கிறாங்க. எங்கள் விஜயாவும், இதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியாது ஸ்ருதி, இப்போவே நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு அங்கே ரோஹிணி சொல்கிறாங்க. ரோஹிணி சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே எங்கள் விஜயாவுக்கு பயங்கர பதட்டம் ஆகிடுது. இல்லைங்க, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க அப்படின்னு சொல்ல, மன்னிப்பு கேளு விஜயா அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு இவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு விஜயா தெனாவட்ட நிற்க, இப்போ மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதான்னு அண்ணாமலை கேட்டதுக்கு பிறகு விஜயா பயத்தில் ரோஹிணி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சத்யா மட்டும் எனக்கு இந்த விஷயத்த சொல்லலைன்னா உண்மையை தெரிஞ்சிருக்காது மீனா. சிட்டி கூட வேலை பார்க்குற அவனுடைய ஃப்ரெண்டு தான் இங்கே சத்யா கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கான். அதனால தான் சத்யாவுக்கு விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட இந்த முன்னாடியே சொல்லி என்னைய முன்னெச்சரிக்கையாக இருக்கவும் சொன்னான். அதனால தான் மீனா என்னை நான் பாதுகாப்பாக உணர முடிஞ்சது, இருக்கவும் முடிஞ்சுது. இல்லைனா என் குழந்தையோடைய நிலைமையை என்னுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை இவங்க பண்ண இந்த வேலையால் இன்றைக்கி என் குழந்தைய நான் இழந்திருப்பேன்ல. மனோஜ் இது ஓன் குழந்தைந்தான் அப்படி நாங்கள் ரோஹிணியை சொல்கிறாங்க. ரோஹிணி சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கு பிறகு மனோஜால் வாயை திறக்க முடியலை. ரொம்ப மனசொடைஞ்சு போய் நின்றுட்டுருக்கவும் செய்கிறாங்க.